ஜெபம் செய்வோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே எங்களுடைய வாய்மொழியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் மற்ற யாருக்கும் கெடுதல் செய்யாதபடி, எங்கள் வாயினாலே மற்றவர்களை இயலாதபடி, துன்புறுத்தாதபடி எங்களுடைய வாய்க்கு காவல் இருப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய வாய் அநேகம் பேரை போஷிப்பதாக, அநேக பேருக்கு நன்மையை கொண்டு வருவதாக. இந்த மாளிகையில் நீர் எங்களோடு இடைப்படுவீராக. உடைய வார்த்தையை கிடைப்பதாக, அநேகரதை உட்கொள்வார்களாக, அநேகரை ஆரோக்கியப்படுத்துவதாக, வேதி நீங்கி போவதாக, வெள்ளன் உண்டாவதாக இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமீன். சங்கீதம் 145:8 கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். குண்டு எறிதல், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் குண்டு எறிதல் போட்டியை நாம் பார்க்க போகிறோம். ஒருவர் எவ்வளவு வெயிட்டான குண்டை தூக்கி எறிகிறார், எவ்வளவு தூரத்துக்கு எறிகிறார் என்பது அந்த குண்டு எறிதலுடைய போட்டியினுடைய முக்கியமாக காணப்படுகிறது. ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே அநேக பேர் அநேக குண்டுகளை தூக்கி போடுகிறோம். அது வெடிகுண்டை காட்டிலும் மோசமாக குண்டுகளை தூக்கி போடுவார்கள். நீ எல்லாம் உருப்படியாக போகிறா, ஒரு வெடிகுண்டை தூக்கி போடுவாங்க. அடுத்தபடியாக எனக்கு அப்பமே தெரியும் இவன் உருப்பட மாட்டானே, அடுத்த ஒரு அணுகுண்டை தூக்கி போடுவாங்க. இப்படி இந்த குண்டு எறிதல் போட்டியில் அநேக பேர் நம்ம என்ன செய்கிறோம், வாழ்க்கையில் அநேக பேர் மற்றவர்களுக்கு இடையூறாக, மற்றவர்களுடைய முன்னேற்றத்தை பற்றி எண்ணம் இல்லாதவர்களாக அநேக பேர் குண்டை தூக்கி போட்டு போகிறாங்க. நல்ல ஒரு திருமணம் ஒழுங்காக இருக்கும், நல்ல ஒரு நேரத்தில் யாராவது ஒரு குண்டை தூக்கி போட்டுருவாங்க. நான்லாம் சென்னையில் இப்போ அந்த காலத்தில் நிறைய வீடுகளை வாங்கியிருக்கலாம், நிறைய இடத்துல வாங்கியிருக்கலாம். வாங்கலான்னு நினச்சிட்டு இருப்பேன். அப்போ ஒரு வெடிகுண்டு காதில் விடும், அணுகுண்டு மாதிரி வரும். அந்த இடத்துல போட்டால் கிடையாதப்பா, அந்த இடத்துல வாங்காத, அது அவ்வளோ நிற்காது. இன்றைக்கி பார்த்தா அது எத்தனையோ கோடி போகுது. ஒவ்வொரு இடமும் நான் பார்க்கும்போதெல்லாம் அடப்பாவிகளா, இப்படியா அணுகுண்டை போடுவீங்க. நம்ம மெட்ராஸ் வந்த புதுசாக அவங்க சொல்கிறது கேட்குறதா வேண்டியிருக்குது. கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறானா. இந்த குண்டு எறிதல்ங்கிறது இந்த குண்டு தான் நிறைய பேர் குண்டு தூக்கி போடுறான். நிறைய பேர் வாழ்க்கையில் என்ன பேசுகிறானே தெரியாது. சில பேர் உட்காந்துக்கிட்டே இருக்காய்யா, சில பேருக்கு தூக்கமே வராது. அவனை எப்படிரா அண்ணன் தம்பியை பிரிக்கிறது, குண்டு தூக்கி போட்டுருவாயா. நீ என்ன உன் தம்பியை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்கா, அவன் அப்படி இல்லையா, குண்டு தூக்கி போடுவாயா. குண்டு எறிதல் இந்த நாளிலும் பாருங்கள். 1 சாமுவேல் 25 கர்த்தருக்கு பிரியமானவர்களே 28 உமது அடியாளின் பாதகத்தை மன்னி கர்த்தரின் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். ஒரு குண்டை போடுறா தாவீது ராஜாவுக்கு, எப்படி ஆசீர்வாதமான ஒரு குண்டை போடுறா. 1 சாமுவேல் 25-28 இன்னும் 30ஆம் வசனத்தில் கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது. ஐயா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஐயா. தாவீது ராஜா இந்த நோபால் அவங்ககிட்ட கொஞ்சம் சாப்பாட்டுக்கு ஒரு நல்ல சிக்கன் 65, அடுத்தபடி எனக்கு மட்டன் பிரியாணி, முட்டை, ஆம்லேட்டு, தண்ணி, மினரல் வாட்டர் இதெல்லாம் கேட்டு விட்றாருயா. அந்த தண்ணிக்கு ராக்கி என்ன பண்ணுது, அலட்சியப்படுத்தி விட்டுருது. இப்போ தாவீது ராஜா அன்னைக்கு அப்படியே இருக்கான். அவன் என்ன பண்ணுறாரு, ஒரு 200 பேரை கூட்டிட்டு வாரான். நாளைக்கு காலைக்குள்ளே இந்த நாபாலுக்கு ஒரு சுவரில் நீர் விட நாய் முதல் கொண்டு இருந்தால் பாப்பான்னு வந்துட்டு இருக்காங்க. வேகமாக வாரான். இந்த அம்மா புத்திசாலின்னு சொல்லப்படும் அபிகாயில், அவ்வளோ அழகு, அவ்வளோ புத்திசாலி. உடனே ஓடி இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே நேரே தாவீது ராஜாவை சந்திக்க ஏற்ற மாதிரி போய் காலில் விழுந்து, ஐயா மன்னிங்க ஐயா, இந்த காரியெல்லாம் எனக்கு தெரியாது ஐயா, நீ பாரு நாளைக்கு நீ இஸ்ரவேல் அதிபதியா இருப்பா. ஒரு ஆசீர்வாதமான குண்டை போட்டுச்சு. இப்போ அப்படியே தாவீது ராஜாவுடைய அப்படியே கோபலாம் மறைஞ்சு போச்சு. அப்படி இன்னொரு குண்டை தூக்கி போடுது. அடுத்தபடியாக ஆசீர்வாதமான ஒரு குண்டை 1 சாமுவேல் 25-30 சொல்லுது, உன்னை நாளைக்கு நீ அதிபதியா இருக்கும்போது வீணா போட்டு இந்த செத்த நாய் நாவையில போட்டு ஏன் கொன்னேன்னு உனக்கே அது ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்குமே, வேண்டாமே. அப்போ குண்டு எரிந்த ஐயா அபிகாயில் நல்ல ஒரு குண்டை தூக்கி போட்டா. அவன் கஷ்டத்தில் இருக்கும்போது அவனை ராஜாவாக கொண்டு வந்துட்டா. அவனை ஒரு பெரிய கிரேட் பெரிய மனுஷனா பார்த்து அப்படியே ஆசீர்வாத குண்டா போட்டாரியா. நீனும் வாழ்க்கையில் அடுத்தவன் அற்பமா என்னாத ஐயா, அற்பமா இருக்கிற கூட நாளைக்கு தம்பி நீ நல்லா வருவீங்க தம்பி, நீங்கள் நல்ல ஆசீர்வாதமான சூழ்நிலை வருவீங்க தம்பி. இன்னைக்கு நீங்கள் வாடகை வீட்டில் இருங்க தம்பி, நாங்கள் நாளைக்கு நீங்கள் சொந்த வீட்டில் வாங்குவீங்க தம்பி. ஏன் ஆசீர்வாதமான குண்டை போடாய்யா. நீ எத்தனை அணுகுண்டு போட்டு எத்தனை குடும்பத்தை கெடுத்து வச்சிருக்கா தெரியுமா. உன் வாயிலிருந்து வர்றதுல எவனையா போஷித்து இருக்கா ஐயா. எவனாவது அது எழுந்து ஓடணும் ஐயா. உன் வார்த்தையை கேட்ட உடனே எழுந்து ஓடணும். ஏன் தம்பி வேலை தேடாமல் இருக்கு, இந்த இடத்துல வேலை இருக்கு, ஓடுங்க.
ஆசீர்வாதமான குண்டை போடுயா. குண்டு எரிதலில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, பின்மாற்றம் அடையத்தக்கதாக, அவனை அபகீர்த்தி அடையத்தக்கதாக, சோர்ந்து போகத்தக்கதாக அணுகுண்டு போடாதையா, ஆசீர்வாதமான குண்டை போடு. இங்கே பார்க்கின்ற வேளையில் அபிகாயில் தாவீது கஷ்டப்படும் போதே நீ நான் ராஜாவாக இருப்பாயா. பாருங்க, தாவீது ராஜா என்ன செஞ்சான், இப்போ ராஜாவாக வந்தவனு இந்த அபிகாயில சேர்த்துக்கிட்டாயா. அபிகாயில சேர்த்து அபிகாயிலுக்கு வாழ்வு கொடுத்தான். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குண்டு எரிதில்ல, சும்மா வாய்க்கு வந்தபடி குண்டு தூக்கி போட்டக்கூடாதுயா. வாய் நிதானமாக யோசித்து பேச வேண்டும், யோசித்து செயல்பட வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை உயிர்ப்பிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும், மற்றவர்கள் சோர்வுகளை நீக்கி போட வேண்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாத குண்டுகளை எரிய நாம் கற்றுக்கொள்வோமாக. ஜெப செய்வோம். ஆண்டவரை, எந்த விதத்திலும் எங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது ஐயா. அது மற்றவர்களை உயிர்ப்பிக்க வேண்டும் ஆண்டவரே. வசனமானது கொள்ளுகிறது, உயிர்ப்பிக்கிறது ஆண்டவரே. ஆகவே நாங்கள் வார்த்தைகளை ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட கிருபை தாங்க. அபிகாயில் நல்ல ஆசீர்வாத குண்டுகளை தாவீதுக்கு தூக்கி போட்டால் ஆண்டவரே, அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டார், அபிகாயிலும் ஆசீர்வதிக்கப்பட்டால் கர்த்தாவே. அதே மாதிரி எங்களுடைய இந்திய தேசம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஐயா. இந்திய தேசத்தில் அமைக்கப்பட்டிருக்க ஆட்சி சிறப்பாக நடக்கட்டும் கர்த்தாவே. ஒரு துரும்பு கூட கர்த்தாவே மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் என்று ஒரு அடியை எடுத்து வைக்கக்கூடாது ஐயா. அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரக்கூடாது. நீர் அவர்களை ஆசீர்வதிங்க, வந்திருக்க ஆட்சியாளர்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க. எங்களுடைய தேசத்துக்கு நல்ல மலைகளை கட்டளிடுங்க, சமாதானத்தை கட்டளிடுங்க. இரட்சகர் இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.